திமுகவுடைய நகரமன்றத்தின் உறுப்பினர்களுக்கும் இந்த நகராட்சி தலைவருக்கும் மட்டும் சென்றிருக்கிறது என்றால் இதை விட வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் எதுவே இல்லை. கொடைக்கானலில் திமுக ஆட்சி வந்த பிறகு சாலை வசதியோ குடிநீர் வசதியோ அல்லது மக்களுக்கான அடிப்படை தேவைகளோ இல்லை, வரியை மட்டும் ஏற்றிக்கொண்டே இருக்கிறாங்க. இது கொடைக்கானல் மக்கள் வெறுத்து போயிருக்கிற ஒரு சூழல். இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள் என்றால் கொடைக்கானல் என்பது ஒரு சுற்றுலா நகரம், ஏராளமான மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய இந்த திமுகவின் காவல்துறை இன்றைக்கு திமுகவுடைய ஏவல் துறையா இருக்கிறதுனால அவர்கள் அமைச்சர்களுக்கு பல்லக்கு தூக்குவதற்குத்தான் ஆசைப்படுகிறார்களே தவிர இந்த கொடைக்கானல் நகரத்தில் வரக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகளுக்கு மேஜிக் காலான்னு சொல்லக்கூடிய போதைப் பொருளையும் கஞ்சா போன்ற போதைப் பொருளையும் இங்கு சிலர் வெளிப்படையாகவே விற்பனை செய்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் பலமுறை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் குறிப்பிட்ட இடங்களிலெல்லாம் இது நடக்கிறது என்ற தகவலை கொடுத்த பிறகு கூட கண்டும் காணாமல் காவல்துறை இருக்கிறது என்றால், ஒரு பக்கம் தமிழகத்தின் முதல்வர் ஐயா ஸ்டாலின் போதை மருந்துக்கு அடிமையாகிவிடக் கூடாது என்று சொல்லி இந்த பொங்கல்லையே 100 கோடி ரூபாய் அளவிற்கு சாராய சாம்ராஜ்யத்தில் விற்பனத்தை சாதிச்சிருக்கிறார். அதே மாதிரி இந்த கொடைக்கானல்லையும் போதைப் பொருள் விற்பனை நடக்குது. அதையும் தடுப்பதற்கு வக்கில்லாமல் இந்த திமுகவுடைய காவல்துறை இருக்கிறது என்பது இந்த குடியரசு தின விழாவில் மிகவும் வேதனையோடு பதிவு செய்கிறோம். அதே போன்று குடியரசு தின விழாவை நாம் எதற்காக கொண்டாடுகிறோம்? 76 ஆண்டுகளை அடைந்திருக்கிறோம் என்றால் பாரதத்தின் அரசியலமைப்பு சட்டம் என்பது உலகில் உள்ள எல்லா சட்டங்களையும் தாண்டி நமக்கு சமத்துவத்தை, சமூக நீதியை, எல்லோருக்குமான முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புள்ள ஒரு அரசியலமைப்பு. அந்த அரசியலமைப்பை நாம் கொண்டாடக்கூடிய வேளையில் தமிழகத்தின் திமுக அராஜக ஆட்சியில அரசியலமைப்பை தூக்கி எறியும் விதமாக அவருடைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ஒரு 2-3 விஷயம் சொல்றேன். தமிழகத்துல உங்க எல்லாருக்கும் தெரியும், திருச்செந்துறை அப்படின்னு திருச்சி பக்கத்துல இருக்கு. வக்ஃப் போர்டுக்கு சொந்தமான இடம் என்று சொல்லி 1200 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த சிவன் கோவில ஒரு சில இஸ்லாமியர்கள் ஆக்கிரமிக்க முற்பட்ட பொழுது வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2024 என்று பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து இந்த திருச்செந்துறை உள்ளிட்ட பல இடங்கள்ல இந்துக்களின் நிலங்களை வக்ஃப் சொத்து என்று அபகரிப்பது தவறு. அதனால் இப்படி வக்ஃப் சொத்து என்று எந்தவித ஆதாரமும் ஆவணங்களும் இல்லாமல் அபகரித்தால் அதை முறையாக மாவட்ட ஆட்சியரின் விசாரணைக்கு அடிப்படையில் கொண்டு போய் சேர்த்து அதை விசாரித்து யாருடைய சொத்துன்னு ஒப்படைக்கணும் அப்படின்னு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தா இதை கடுமையை எதிர்த்த கனிமொழி அவர்கள், கடுமையை எதிர்த்த திமுகவுடைய ராசா, கடுமையா எதிர்த்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய நவாஸ் கனி போன்றவர்கள் அதெல்லாம் மாவட்ட ஆட்சியர் சொல்வதை நாங்கள் ஏற்க முடியாது, இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்று சொன்னார்கள். சொன்ன 2வது நாள்லயே திமுக ஆட்சியில அதே திருச்சி மாவட்ட ஆட்சியர் அது வக்ஃப் நிலம் கிடையாது, அது இந்துக்கள் நிலம் என்று அறிவித்தார். அப்ப பாராளுமன்றத்தில் ஒரு வேஷம் போடுறாங்க, இங்க தமிழகத்தில் இன்னொரு வேஷம் போடுவதை பார்க்கிறோம். அங்க மாவட்ட ஆட்சியர் சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு பேசுறது, இங்க மாவட்ட ஆட்சியர் சொல்லுவதற்கு கட்டுப்படணும்னு இதே திமுகவுடைய முதலமைச்சர் சொல்றதுக்கு இங்க இஸ்லாமியர்களை கட்டுப்பட வைக்கிறது. இப்ப அரசியலமைப்புக்கு எதிராக யார் செயல்படுறா? அதே மாதிரி நீங்க பாருங்க, இங்க மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் முருகன்மலை கோவில் என்று புனிதமிக்க அந்த 2000 வருடங்கள் பழமை வாய்ந்த அந்த கோவில்ல ஒரு பகுதியில இஸ்லாமிய ஒரு மதகுரு அவர் இறந்து விட்டார். அவரை அடக்கம் செய்வதற்கு 200 ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்லாமிய மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. அன்றைக்கு இருந்த இந்துக்கள் நல்லிணக்கத்தோடு அன்போடு இருந்ததுனால பெரும்பாலும் இந்துக்கள் சகிப்புத்தன்மை மிக்கவர்கள், அவங்க அங்குள்ள இஸ்லாமியர்களை வேறையா பார்க்கல. ஏன்னா அவர்களுடைய 4 தலைமுறைக்கு முன்னால கந்தனாகவும் முருகனாகவும் அவங்க அப்பம் பாட்ட இருந்தாங்க. அப்ப இதுல என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒரு இடம் கொடுக்குறாங்க. இடத்தை கொடுத்து நீங்க வந்து இங்க அந்த வழிபாடு செய்யுங்க. ஆனால் இன்றைக்கு எஸ்டிபிஐ, அதே போன்று தமுமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற இந்த பயங்கரவாதத்தை, பிரிவினைவாதத்தை வெளிப்படையாகவே ஊக்குவிக்கிற தேச விரோத சக்திகளாக இருக்கிற இவர்கள் திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை என்று சொல்லி வெளிப்படையாக மத மோதலுக்கு வித்திடுகிறார்கள்.
இதை திமுக ஆட்சி வாயை புத்தி கொண்டு வேடிக்கை பார்ப்பதும், காவல்துறை ஒரு சார்பாக நடப்பதும் வன்மையான கண்டனத்துக்குரியது. எந்த அளவிற்கு மோசமா போகுதுன்னா, இந்த நவாஸ் கனி என்று சொல்கிற ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர், இவர் எந்த கட்சியில் இருக்கிறாரு? முஸ்லீம் லீக் என்கிற கட்சி. இந்த கட்சி என்ன வேலை பார்த்தது? பாரத தாயை 2 துண்டாக உடைத்து இன்னொரு பாகிஸ்தான் என்கிற இஸ்லாமிய தேசம் வேண்டும், எங்களுடைய கோரிக்கை அதுதான், இல்லை என்றால் இந்த பாரதத்திற்குள் சிவில் வார் உருவாகும் சொன்ன ஒரு கட்சி. அப்ப அந்த கட்சி பாகிஸ்தானுக்கு போனாலும் கூட அதனுடைய மிச்சம் சொச்சம் தான் இந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். அவர்கள் இன்னும் இந்த பாரதத்தை உடைப்பதற்கு, தமிழகம் என்கிற ஆன்மீக பூமியை களங்கப்படுத்துவதற்கு நவாஸ் கனி அந்த திருப்பரங்குன்றம் மலைக்கு தன்னோடு இருக்கக்கூடிய ஆதரவாளர்களுக்கு மாட்டு பிரியாணியை கொடுத்து நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. இதை காவல்துறை இப்ப வேடிக்கை பார்க்குது. அவர் கேட்கிற காவல்துறை கிட்டே பிரியாணி சாப்பிடலாம்ல அப்படின்னு. எல்லாம் சாப்பிடலாம். இப்ப மாட்டு பிரியாணியை ஒரு புனிதமிக்க மலையில சாப்பிடுறத வேடிக்கை பார்க்கிற திமுகவோட இந்த காவல்துறை, இந்துக்களுடைய உணர்வுகளை வெளிப்படையாக புண்படுத்துகிற இந்த திமுக ஆட்சி, இந்துக்களுடைய உணர்வுகளை தொடர்ந்து கேவலப்படுத்துகிற ஐயா ஸ்டாலின், அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின், இவர்கள்லாம் இப்படி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்துக்கள் எழுச்சியோடு தங்களுடைய புனிதத்தை பாதுகாக்க வேண்டும், 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த காசி விஸ்வநாதர் கோயிலின் புனிதத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அவர்கள் போராடும் பொழுது, நியாய உணர்வுள்ள இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் துணை நிற்கும் பொழுது, அடிப்படைவாத சக்திகளுக்கு அடிபணிந்து 2026 தேர்தல் வாக்கு வங்கிக்காக இன்றைக்கு மாட்டுக்கறி பிரியாணி சாப்பிடுவதற்கு திருப்பரங்குன்றம் புனிதமிக்க மலையில் இவர்கள் அனுமதி தந்தார்கள். அதை பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மையினி சார்பாக நாங்கள் கண்டித்ததோடு மட்டுமல்லாமல், நாங்கள் எழுப்பின ஒரே கேள்வி என்ன, நீங்க இதை சிக்கந்தர் மலை என்று சொந்தம் கொண்டாடுவதும், மாட்டு இறைச்சி நாங்க சாப்பிடுறதுல என்ன தவறு என்று இந்துக்களின் உணர்வை புண்படுத்தி நீங்கள் கேட்டால், நாளைக்கு ஒரு மசூதியில அந்த வாசல்ல 4 இந்துக்கள் பன்றி இறைச்சியை உட்கார்ந்து சாப்பிடுறான்னு வைங்க, ஒத்துக்குவாங்களா இஸ்லாமியர்கள்? சரி, பன்றி இறைச்சி அவங்க சாப்பிடுறாங்க, அது அவங்களுக்கு ஆகுமானது தானே என்று இருப்பாங்களா? கலவரம் வராது, எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. நீ எப்படி எங்க மசூதிக்கு முன்னால பன்றி இறைச்சி சாப்பிடணும்னு சொல்ல மாட்டாங்க. இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு முன்னால இந்த வாக்கு வங்கி அரசியல் செய்யற மானங்கெட்ட இந்த திமுக ஆட்சி காவல்துறையை வைத்து உடனடியாக அவர்களை கைது செய்யாது. நாங்கள் எப்படி மசூதிக்கு முன்னால் பன்றி இறைச்சி சாப்பிடுவதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்குமோ, அது மதவிரோத கருத்து என்று சொல்லுவோமோ, அது சமூக நல்லிணக்கத்திற்கு எதிரானது என்று சொல்லுவோமோ, அதே போன்று புனிதமிக்க திருப்பரங்குன்றம் முருகனின் புனித மலையில் இஸ்லாமியர்கள் என்ற போர்வையில் பிரிவினைவாத சக்திகளும் பயங்கரவாத சக்திகளும் மாட்டு இறைச்சியை சாப்பிடுவதை அனுமதிக்க மாட்டோம். நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய இஸ்லாமியர்களோடு நாங்கள் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கும் செல்கிறோம், அங்க இருக்கக்கூடிய சிக்கந்தர் அவுலியா தர்காவிற்கும் செல்கிறோம். மத மோதல் வரக்கூடாது என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முடிவாக நாங்க போனா காவல்துறை பாய்ந்து தடுக்கிறார்கள், எங்களை கைது செய்கிறார்கள். எதுக்கு கைதா? இல்ல நீங்க போனீங்கன்னா இந்த எஸ்டிபிஐ, அதே மாதிரி தமுமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இவரெல்லாம் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள், அதனால உங்களை அனுமதிக்க மாட்டோம். வெட்கமாக இல்லையா காவல்துறைக்கு? தமிழகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு காவல்துறை, ஒவ்வொரு குடிமகனுக்கும் குடியுரிமையும் அவனுடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தக்கூடிய குடியரசு தினத்தை கொண்டாடி உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். 76வது குடியரசு தினத்தை கொண்டாடுற ஒரு மகிழ்ச்சி மிக்க ஒரு பாரத தாயின் குடிமகனா இருக்கிற நமக்கு இந்த தமிழக காவல்துறையும் இந்த திமுக ஆட்சி செய்வது எவ்வளவு பெரிய தலைகுடிவு பாருங்க. எங்களை கைது செய்வோம் சொல்ற காரணம், இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் கடுமையா எதிர்க்கிறாங்க, உங்களை விட முடியாதுன்னா. அப்ப இது பாகிஸ்தானா அல்லது ஆன்மீக பூமியான தமிழகமா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. நேற்றைய தினம் காலை 10 மணிக்கு கைது செய்து 11 மணி இரவு வரை ஏறக்குறைய 13 மணி நேரம் எங்களை அங்க காவல் நிலையத்திலே வைத்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய கொடுமை இது! ஒரு இஸ்லாமியராக இந்துக்களின் உணர்வுகளை புண்படுத்தப்படுகிறது. அது யார் செய்தாலும் தவறு, குறிப்பாக இஸ்லாமியர் செய்தால் அதை ஒரு இஸ்லாமியனாக தட்டி கேட்க வேண்டும் என்ற ஒரு தேசபக்தனாக நாங்கள் குரல் எழுப்பினா, அந்த குரல் எழுப்புவதை தடுக்கிற, முறையடிக்க முயற்சி செய்கிற காவல்துறை மாட்டுக்கறி பிரியாணி சாப்பிடுவதற்கு
பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி ஆளை கூட்டிட்டு போன அனுமதிக்கிறார்கள் என்றால் இதை வன்மையா கண்டிக்கிறோம். அது மட்டுமல்லாம நாங்கள் காவல்துறைக்கு சொல்லிக் கொள்கிறோம், நாளைய தினம் ஜனவரி 27 என்னுடைய பிறந்த நாள் அன்றைக்கு மீண்டும் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கும் சிக்கந்தர் அவுலியா தர்காவிற்கும் சென்று நான் பிரார்த்தனையில் ஈடுபட்டு என்னோடு இந்துக்களும் கிறிஸ்துவர்களும் ஒன்றிணைந்து வரப்போகிறார்கள். மத நல்லிணக்கத்திற்கான உண்மையான இந்த தேசத்தின் கட்சி என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி என்பதை நாங்கள் நிலைநிறுத்தப் போகிறோம். வழக்கம் போல காவல்துறை கைது செய்ய நினைத்தாலோ அல்லது வழக்கம் போல அவர்கள் பயங்கரவாதிகள் தாக்குதல் உங்கள் மீது நடக்கும், உங்களை பாதுகாக்கத்தான் என்று சப்பை கட்டு கட்டினாலோ அதை எதிர்த்து நாங்கள் களத்தில் நிற்போம். காவல்துறை ஒவ்வொரு முறை கைது செய்யும் பொழுதோ இங்குள்ள இந்துக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அவங்க உணர்வு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு இஸ்லாமியன் இந்து உணர்வுக்காக போராடும் பொழுது இந்த காவல்துறை தொடர்ந்து கைது செய்கிறது என்றால் இது காவல்துறையா அல்லது திமுக ஆட்சியின் ஏவல் துறையா என்று ஹிந்து எழுச்சி கூடிய விரைவில் கேட்க போகிறது. இஸ்லாமியர்கள் வன்முறை பாதையில் செல்லக்கூடாது என்பதற்கான ஒரு நல்லிணக்க முயற்சி நாங்கள் செய்கிறோம். தமிழக முதல்வர் அவர்களும் தமிழகத்தின் காவல்துறை டிஜிபி அவர்களும் இதை கவனத்துடன் பரிசீலித்து நாளை எங்களுடைய இந்த நல்லிணக்க பயணத்திற்கு அனுமதி அளிக்க வேண்டும். நீங்கள் தடுத்தால், எத்தனை முறை தடுத்தாலும் எங்களுடைய நல்லிணக்கத்திற்கான இந்த பயணம் தொடரும். உங்களுடைய கைதுக்கும் உங்களுடைய அராஜக போக்கிற்கும் அஞ்ச மாட்டோம் என்பதை இந்த குடியரசு தின நன்னாளில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏதாவது கேள்வி இருக்காங்க? சீமான் பெரியார் அவங்க பிரச்சனை ஓய்க்க இருக்கு, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? தமிழகத்துல டங்ஸ்டன் சுரங்கத்தினுடைய அந்த அனுமதியை திமுக ஆட்சியினுடைய ஒப்புதலோடு தான் நடந்தது என்பதை மறைத்து மக்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்பதுமே இரட்டை முகம் கொண்டு திரு ஸ்டாலின் அவர்கள் நான் வரவே விட மாட்டேன்னு சொல்ற மாதிரி ஒரு நாடகம் ஆடினார். ஆனா உண்மையாகவே பாரதிய ஜனதா கட்சி அந்த மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வாக்குறுதி அளித்தார். அந்த கிராம மக்களுக்கு அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட பாதிக்கப்படும் என்று சொல்லுகிற அந்த கிராம மக்களிடத்தில் சொன்னார், நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களிடத்திலும் அதே போன்று மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களிடத்திலும் இதை கொண்டு சென்று இந்த பாதிப்பை உங்களுக்கு வரவிடாம நாங்க தடுப்போம், பாஜக வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றும் சொன்னார். அதே மாதிரி அரிட்டாப்பட்டியில் உள்ள மிக முக்கிய அம்பலக்காரர்கள் தலைவர்கள் அந்த கிராமத்தின் பெரியவர்கள் அழைத்து சென்று பிரதமரோடும் மத்திய அமைச்சரோடும் சந்தித்து அந்த டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ரத்து செய்திருக்கிறோம். இது முழுக்க முழுக்க அந்த கிராமத்தின் மக்களுக்காக பாரதிய ஜனதா கட்சி செய்த ஒரு மிகப்பெரிய பணி. திமுக செய்த துரோகத்தால் தான் அந்த கிராம மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? வெற்றி விழா கொண்டாடுகிறோம், ஏதோ ஐயா ஸ்டாலின் செய்த சாதனை போன்று யாரு பிள்ளைக்கோ யாரோ பேர் வைக்கிறாங்கிற மாதிரி. யார் செய்த சாதனை? இது பாஜக செய்த சாதனை. அந்த கிராம மக்களுடைய பிரச்சனைக்கு விடுவு காலத்தை கொடுத்தது பாஜக. ஆனா ஐயா ஸ்டாலின் இன்றைக்கு போய் உரிமை கொண்டாடி அந்த மக்களை சந்திப்பது போன்ற ஒரு நாடகம் நிகழ்த்தப்படுகிறது என்றால் இது ஸ்டிக்கர் ஒட்டும் அரசு என்பதை மீண்டும் ஒரு முறை திமுக ஆட்சி நிரூபித்திருக்கிறது. இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களை பேசுவதை விட திரும்ப திரும்ப சீமானை பற்றியும் பெரியாரை பற்றியும் பேசுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஈவேரா என்பவர் தமிழகத்தினுடைய ஒரு செல்லா காசு. அறிஞர் அண்ணா அவர்களாலும் கலைஞர் அவர்களாலும் கடுமையான விமர்சனத்திற்குள்ளாக்கப்பட்டவர் ஈவேரா. ஈவேரா சொன்ன கருத்துக்கள் எல்லாம் பெண்ணியத்தை கேவலப்படுத்தக்கூடிய அளவிற்கு, இந்த தமிழை கொச்சைப்படுத்தக்கூடிய அளவிற்கு, தமிழர்களை விட ஆங்கிலேயர்கள் தான் மிகச்சிறந்தவர்கள் என்று நம்முடைய பாரதத்தை இழிவுபடுத்திய ஒரு மோசமான முன்னுதாரணம் ஈவேராவை தவிர ஒரு பெரிய சாதனையாளரோ அவரால் இந்த தமிழகம் முன்னேறியது என்கிற வாதமோ பொய்யானது என்பதை நான் சொல்ல வேண்டியதில்லை. கடந்த காலத்துல அண்ணாவும் கலைஞர் கருணாநிதியும் சொல்லியிருக்கிறார்கள் என்பது நிதர்சன உண்மை. இன்னைக்கு திமுகவுக்கு தலைவர்கள் இல்லை. அண்ணா அவர்களையோ கலைஞர் அவர்களையோ சொல்லுவதை விட அதை விட ஒரு மூத்த தலைவரை சொல்லணும்னா இவர்களுக்கு தலைவர்களே இல்லை. வேறு வழி இல்லாமல் இவர்கள் யாரை விமர்சித்தார்களோ அதே ஈவேராவை தூக்கி பிடிக்கிறாங்க. ஈவேரா என்பது தமிழகத்தின் செல்லா காசு என்பதை நாங்கள் புரிந்திருக்கிறோம். அதனால் சீமான் ஈவேரா அல்லது சீமான் வேறு யாரோடு பேசினாலும் அது பொழுதுபோக்காக நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு சரியான மக்கள் பணி செய்வதற்கு நிறைய பணிகள் இருக்கு.
அதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம். இன்னைக்கு இந்த விழாவில் நீங்க கலந்துட்டீங்க இல்லையா? நீங்க வரது கூட உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு கருப்பொடி காட்டுறதுக்கு தமாமுக காரங்களாம் முயற்சி பண்ணாங்க. அது உங்களுக்கு தெரியும். ஃபேஸ்புக்லாம் சில பதிவுகள் வந்திருக்கு. அதுக்காக போலீஸ் நிறைய குமிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி நேரத்தில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுல பண்ணுறது ஒரு இஸ்லாமியா இருந்து வந்துருச்சுன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து அந்த திருப்ப முருகனுக்கு வந்து ஆதரவா செயல்படுறீங்க அப்படிங்கிறது. அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்குங்க இன்றைக்கு எந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்குன்னா, காவல்துறை கண்ணிருந்தும் குருடாக இருக்கிறது என்பதை நான் வெளிப்படையாக குற்றம் சாட்டுறேன். இது வழக்கு போட்டாலும் பரவாயில்லை. எங்க சென்னையில ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது. பொதுக்கூட்டம் என்ன தலைப்பு? இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் கூடுதலாக அப்படின்னு STPI நடத்துற கூட்டம். அதுல என்ன பேசுனாங்க தெரியுமா? நம்முடைய பாரதத்தின் ராணுவம் இருக்குல்ல, இந்த தேசத்தை பாதுகாக்க தியாகம் செய்து இந்த குடியரசு நம்ம இன்னைக்கு கொண்டாடுறோம்ல, நாம இங்க கொண்டாடுறோம், ஆனா அவங்க எல்லையில் உயிரை பணயம் வைத்துக் கொண்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தியாகம் செய்யக்கூடிய ராணுவத்தோடு இந்துக்களை, இந்துத்துவ தலைவர்களை தேடி தேடி கொலை செய்த பயங்கரவாத அமைப்பான இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற PFI பயங்கரவாத அமைப்பை பாரதத்தின் ராணுவத்தோடு ஒப்பிட்டு பேசி அவருடைய தியாகம் அளப்பரியது என்று சொல்லி STPI, PFI போன்ற இந்த தியாகிகள் இருப்பதினால்தான் இந்த பாரதமே இருக்கிறது என்பது போன்று வெளிப்படையாக பயங்கரவாதத்தை ஆதரவு என்று சொன்ன திமுகவுடைய MLA வேல்முருகன், STPI கட்சியினுடைய நெல்லை முபாரக், அதே மாதிரி இந்த திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு மாட்டுக்கறி பிரியாணி சாப்பிட்டா அதை ஆதரவு தெரிவிக்க போன தமுமுக என்று சொல்ற திமுகவுடைய கூட்டணியில் இருக்கிற திமுக MLA அப்துல் சமது, இவர்களை எல்லாம் காவல்துறை வேடிக்கை பார்க்குது. இதெல்லாம் தவறு என்று சொல்லக்கூடிய சக இஸ்லாமியனாக ஒரு தேசப்பற்று கொண்டு தன்னுடைய இன்னுயிரை விட இந்த தேசம் முதன்மையானது என்கிற பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு இன்றைக்கு நாங்க பேசினா எங்கள் மீது கொலை மிரட்டு, நாங்க எங்கு போனாலும் எங்களை வந்து தாக்குவோம் வெளிப்படையா சொல்றாங்க. அதுக்கு காவல்துறை பயப்படுதுன்னா இதை விட வெட்கக்கேடு என்ன இருக்கும்? எங்க நாட்டின் ராணுவத்தோடு தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பு பேசணும்னு கைது செய்ய முடியல. நான் போய் கமிஷனர் கிட்ட சென்னையில மனு கொடுக்கிறேன், ஒரு CSR போட மாட்டேங்கிறாங்க உங்க காவல்துறை என்று சொன்ன பிறகு FIR போடுன்னு சொன்னா இல்ல போட மாட்டேன், எங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்கங்கன்னு சொல்றாரு. பிறகு CSR வேணா கொடுக்குறேன்றாங்க. வேற வழி இல்லாம சென்னை எழும்பூர் நீதிமன்றத்துல நான் வழக்கு தொடுத்திருக்கிற இந்த 29ஆம் தேதி காவல்துறையிட்ட கேட்டிருக்கிறாங்க. இப்படி பயங்கரவாத விஷயத்தை பேசிய திமுகவுடைய MLA-வை STPI என்ற பயங்கரவாத அமைப்பை ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலன்னு நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு. இவர்கள் என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு நான் பார்க்கத்தான் போறேன். அப்ப பயங்கரவாதத்திற்கு பச்சையாக துணை போகிற, மத மோதலை ஊக்குவிக்கக்கூடிய, அதே போன்று மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய அடிப்படைவாத பயங்கரவாதத்தை தூண்டக்கூடிய தமுமுக, STPI போன்றவர்களுக்கு, VCK போன்றவர்களுக்கு வெளிப்படையாக துணை போகிற இந்த காவல்துறை எங்களை போன்ற தேசபக்தர்களை முடக்க நினைக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பயங்கரவாதிகளின் அச்சுறுத்தலும் இருக்கிறது. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த கொடைக்கானல்ல ஒவ்வொரு குடியரசு தினத்திற்கும் இது 5வது ஆண்டு. பர்டிகுலரா நான் ஏன் இந்த நாளை தேர்ந்தெடுத்து வரேன்னா, இதே குடியரசு தின விழா கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னால் கொடைக்கானலில் இன்றைக்கு எப்படி நாங்கள் கலந்து கொண்டோமோ அதே மாதிரி அந்த நகராட்சியில் நடந்த விழாவில் கலந்துக்கிட்டு நாங்கள் வந்து எங்க கட்சி நிர்வாகிகளோடு குடியரசு தினத்தை நாம் பெற்றிருக்கிறோம், அந்த மகிழ்ச்சியான அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி நாம் விளக்குவோம்னு பேசிய நேரத்தில் இதே பயங்கரவாத அமைப்பான STPI, அதே போன்று பிரிவினைவாத சக்தியான தமுமுக, VCK இவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து மிக கடுமையான தாக்குதலை தொடுத்தார்கள். அதுல எனக்கு காயம், என்னோடு இருந்த காவல்துறையினுடைய பாதுகாப்பு அதிகாரிகள் 2 பேருக்கு மண்டை உடைஞ்சு 16 தையல். என்னோடு இருந்த கட்சி நிர்வாகிகள் அன்றைக்கு ரத்தம் சிந்தினார்கள். மிக கடுமையான தாக்குதலில் என்னுடைய உயிரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும், இப்படி ஒரு இஸ்லாமியன் இந்த பாரத தேசத்திற்கு தேவை என்பதற்காக என் தொப்புள் குடியவர்களான இந்து சொந்தங்கள் அவருடைய உயிரை பற்றி கவலைப்படாமல் என்னை காப்பாற்றியதன் விளைவு அன்றைக்கு இதே தமுமுகவும் STPIயும் கொக்கரித்தார்கள். இனி இந்த கொடைக்கானலுக்கு வேலூர் இப்ராஹிம் வர முடியாது, பயங்கரவாதிகளுக்கு பாஜக என்றைக்கும் அஞ்சாது என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபிக்கும் விதமாக இது 5வது ஆண்டு. ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தின விழாவை நான்
பாரதத்தின் எந்த இடத்தில் பிரச்சாரத்தில் இருந்தாலும் இந்த நாளில் இங்கு வருகிறேன் என்றால் அதற்கு ஒரே காரணம், பயங்கரவாதத்தை நாங்கள் வேறறுக்கும் வரை எஸ்டிபிஐ, தமுமுக போன்றவர்கள் இஸ்லாமிய மக்களை திசை திருப்பி தவறான பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த நிகழ்வை முற்றிலுமாக மாற்றியமைக்கும் வரை எங்களுடைய இந்த பயணம் தொடரும். அதற்காகத்தான் இன்றைக்கு 5வது ஆண்டு நாங்கள் இங்க வந்திருக்கிறோம். எங்களை பொறுத்தவரை நல்லிணக்கம் முக்கியம். அதே நேரத்தில் இஸ்லாமிய வாக்கு வங்கி என்று பயங்கரவாதிகளை நீங்கள் ஆதரித்தால் அதை விட்டுக் கொடுக்க மாட்டோம். எங்கள் சமூகத்தில் தவறு செய்தால் அதை களை எடுப்பது எங்கள் கடமை. வேலூர் இப்ராஹிம் அதை நிச்சயமா செய்வோம்.